ஏன்பா தங்கச்சி மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா? உங்களை நல்லா கவனிச்சாங்களா? கண்ணியமா ஏதாவது சொல்லி அமிச்சுதாப்பா? சொன்னா மாப்பிள்ளைக்கு சொந்தத்துல டவுன்ல 2 கடை இருக்குதான். நீ அங்க வந்துட்டா வீட்டோட தங்கி கடையும் பாத்துக்கலாமா. கண்ணியம்மா கூட சொன்னிச்சு எப்படியாவது அண்ணன் அனுப்பிச்சு வைங்கன்னு. போறியா? டவுனுக்கு போறேன். ஆனா நான் வேற வேலை பாத்துக்கிறேன். வேற வேலையா? என்ன கலெக்டர் உத்தியமா பார்க்க போற? நினைப்பு தாண்டா குழப்ப கெடுக்குது. தடி எடுத்தவன்லாம் தண்டகாரங்கிற கதையா போச்சு. ஏலே இப்படி ஒன்னாட்டம் ஒவ்வொருத்தரும் செய்யற தொழில கௌரவம் பார்த்தா ஏறு பிடிக்கிறது யாரு, பானை செய்யறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, இல்ல முடி வெட்டுறதா யாரா? அட பயப்புள்ள, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமோ சோளக்களி தின்ன மாதிரி மூச்சிட்டு நிக்கிற. அப்பன் தொழிலையே புள்ளையும் செய்யணும்னா டாக்டர் அம்பேத்கர் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் நம்ம பாரதி யாருன்னே தெரியாம கோவில்ல மணி அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. பாஞ்சாலி அக்கா உன்னதான தேடிட்டு போனா, நீ பாக்கல? பார்த்த பட்டறையில வேலை அதிகம், நீ இருடின்னு நான் ஓடி வந்துட்டேன். எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தானா. அக்கா மாட்டக்காலில சத்தம் போட்டுட்டு இருந்தா, போய் பாரு. ஏன் பாஞ்சாலி, இன்னைக்கு அம்மாவாசை தானே? அம்மாவாசைன்னா இலையில சோறு வச்சு திம்பாங்க. இலை வேணும்னா மணியாரந்தோட்டத்துல போய் அறுக்கணும்னா இங்க இருக்கிற சூரி கத்தி வேணும். புரியுதா? அன்னைக்குதான் தேடி பார்த்தோமே, கிடைக்கலையே. அன்னைக்கு நீ நல்லா தேடி பார்க்கல, இன்னைக்கு நான் உன்னை தூக்க ஒண்ணாம நீ தேடி பாப்பியாமா? மாட்டேன் போ. ஏன் பாஞ்சாலி? இனிமே என்ன தொடாத. அன்னைக்கெல்லாம் குழந்தையாட்டமா உன்னை நான் தொடலையா? அன்னைக்கு விவரம் பத்தல, இனிமே இந்த விளையாட்டு எல்லாம் கிட்ட வேண்டாம். ஐயோ, குழந்தையானா எல்லா மச்சானுங்களும் இப்படித்தான் விளையாடுவானுங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறிய? இதெல்லாம் கிட்ட வேண்டாம், எனக்கு கோபம் வரும். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வைக்கலாம் பாக்குறியே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன்? எனக்கு வரப்போறத தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான் இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருப்பேன், நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சி போய் கிடக்குது. ஐயோ, யாரும் வராங்களே. ஐயோ, பக்தி விதீஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே. என்ன பண்றது? யோ, நீ முங்கியா?
யோ நீ முந்து. சரி சரி இரு இரு. அட அவங்க அக்கா இவள காணோம்னு அங்க தேடிக்கிட்டு இருக்கா. இது என்னமோ தண்ணில ஆட்டம் போட்டுட்டு இருக்க. யார் இது பாஞ்சாலியா? ஏண்டி அம்மா வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணோம்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. எங்க அக்கா சந்தையில இருந்து வந்துடுச்சா? வந்து ஊரே கேளு நாடைய கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வ சட்டியில வச்சிருந்த காசையும் காணோமா, உங்க மச்சானையும் காணோமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணோம்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது? என் தலை வெளியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ சரி சரி நான் போறேன். ஐயோ என் மச்சான். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ முங்கியா? அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. ஐயோ சரி நானே முங்குறேன். டேய் அதுக்கு ஏண்டா கேப்மாத்தனம் பண்றியா? எங்கடா சரக்கு? சாமி சத்தமா சொல்றாங்க, பொய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, திருவள்ளூர்ல போய் நான் வாங்கிட்டு வர்றேன். சரி பாட்டில் எங்க? இத பாருங்க எடுத்து தர்றேன். ஏடு ஏடா இருங்க வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, டேய் ஓ சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பாட்டு எல்லாம் வர்றியா? சினிமா வேண்டாங்க. சினிமா ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டேன். ஏண்டா சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வழி விசாரிச்சு நேரா குட்டாய்க்கா போனாங்க. அப்புறம் அங்க உள்ள போனாங்க. அங்க முன்னால மாரக்குழியாட்டம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உள்ள போனாங்க. அங்க ஒரு படதா இருந்துச்சு. அங்க ஒரு நின்னுட்டு இருந்தவன் அது என்ன அர்த்தம் போது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஊரா இருந்துச்சுன்னா வேணாங்கோயில கட்டி வச்சு அடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனாங்க. அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க வாழைத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்துறானே என்னவோ பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தா அப்படி இருந்தது. சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள 4 சமகால முடத்துல வெள்ளை விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன் அந்த செவத்துல வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாதர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம் இல்லாத காசு கொடுத்து போட்டு குருதை மேல ஓட்ட வரேன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்தாங்க. என்னமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க. அஞ்சலி 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 மழையும் காணும் தண்ணியும் காணும். என்னையா பண்றது? நாட்டாண்மே நான் என்ன சொல்றேன்னு வர லோகம் ரொம்ப கெட்டுடுத்துங்கானும். நாட்டுல நல்ல வாழலாம் குறைஞ்சுட்டே வர்றா. ஏன் கோயில் தட்டுல காசு குறையுதாக்கு? உடனே ஊர்ல இருக்கிறவன எல்லாம் அயோக்கியன்றுவிய. அஞ்சலி ஏமாந்தியா? என்ன ஆச்சு மக்கு? லோன் கெட்டுடுன்னு சொன்னேனே பழிச்சு பாருங்க. அங்க பாருங்க என்ன நடக்கிறது. ராஸ்கல் பட்ட பகல் இப்படி ஒரு பண்ண துரத்திட்டு போறானே. வர்றவன இருங்க, நம்ம யாருன்னு பாத்துறேன். என்னையா இது? ஆட்கால் ஊமாட்டி இருந்தா என்ன அர்த்தம்? மருத மூஞ்சி கோசரம் பார்த்தேன் இல்ல இவனை அங்கேயே மாறுகை வாங்கி இருப்பேன். அவசரப்படாத ராமையா. உன் குழந்தையா வேற என் குழந்தையா வேறயா? பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குன்னு பல்ல கடிச்சுட்டு இருக்கேன். உழவு மரலாம் நடந்ததா ஏதோ கூட்டி குறைச்சு பேசலாம். அதான் அந்த ஊரை பார்த்திருக்கேன். அப்பப்பா ஒரு நிமிஷம் நேற்று நெஞ்சடிச்சு லோகமே நின்னுற மாதிரி ஆயிடுத்து. எங்க இந்த கடங்கார அவளை தீண்டிட போறானோன்னு. இந்த பொண்ணு பாவம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறா அப்படி ஓடுற. நல்ல வேலை நாங்க மட்டும் பார்க்கலன்னா
இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியல. ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் அண்டிங்கிற கதையா? அவனை கட்டி வச்சுட்டு ஆளுக்காள் அடாவடி பேசுறீங்க. என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிங்க ஐயா. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? அப்போ பட்ட பகல்ல பார்த்து பிடிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரரா? இதே இவன் குழந்தையாரா இருந்தா சும்மா இருப்பானா? இந்நேரம் ஒரு மஞ்ச கட்ட கையில கொடுத்து ஊரடியை கட்ட சொல்லியிருப்பேன். பட்டாளத்துக்கார திமிர பாத்தீங்களா? ஏய்யா, ஜாதி ஜனங்கிற வித்தியாசம் இல்லாம எவன் எங்க வேணாலும் முடிவாள நினைக்கிறியா நீ? ஜாதியனோட பெரிய ஜாதி. அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி கோவணத்தை கட்டிக்கிட்டோம். குறைக்கையில எல்லாரும் அமனந்தாண்டா. பாத்துக்கிறாங்க அவன் பேசுறத. இவனெல்லாம் முடவாத்துக்குன்னே வந்து முளைச்சவனுங்க. இவங்களே எல்லாம் யாருக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்துல உட்கார வச்சது? அதானே அதானே பெற்றவனே நியாய தர்மத்தை கட்டுப்பட்டு பேசாம நின்று இருக்கேன். இவன் பேசிட்டு இருக்கேன். அட விடுங்க, நீங்க ஒண்ணு இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கிட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அப்படி நீங்க தீர்ப்பெடுத்த நான் ஒத்துக்க மாட்டேன். பஞ்சாயத்துங்கிறது 10 பேர் இருக்கிற முடிவு மட்டும் இல்ல, ஏத்துக்கிற முடிவாவும் இருக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற? இல்ல என்ன சொல்றேன்னு கேக்குறேன். எங்க அவனை குற்றம் செய்யலன்னு வாயை திறந்து சொல்ல சொல்லு. என்ன பரஞ்சோதி, இவங்க சொல்றது நிஜமா? என்னடா மருத, என்ன ஏதுன்னு நியாயத்தை நீயே கேளு. பெரியவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? சொல்லுடா. டேய் சொல்லுடா. டேய் சொல்லுடா. பஞ்சாயத்துல இது என்னப்பா பழக்கம்? இன்னைக்கு பூரா கேட்டாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வாயிலிருந்து வேற வார்த்தையே வராதுங்க. நீங்க சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்க. நானும் மருத முகத்துக்காகத்தான் பாக்குறேன். அவன் ரொம்ப நியாயஸ்தன். இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மருதைக்கும் தெரியும். அவனாவது வாயை திறந்து ஏதாவது பேசினா ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அவன் பேசுறாப்புல இல்ல. நம்ம பஞ்சாயத்து வழக்கப்படி இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம மருதகையினாலேயே பல தீர்ப்புகள் நடந்திருக்கு. அதனால மருத, இந்த குற்றத்தை உன் மகனே செய்திருக்கான். நீ என்ன சொல்ற? அப்பம் பிள்ளையானாலும் தப்பு தப்பு தாங்க. சூடு போட்டா மட்டும் பத்தாதடி, கடவாய்க்கு சேர்த்து போடு. கட்டினா அவனைத்தான் கட்டு வேண்டும் சொல்றது அந்த வாய் தானே. உன் வாய் முகூர்த்தப்படி வந்தா நிச்சயம் உன் வாய்க்கு அண்டா நிறைய சக்கரை அள்ளி போடுறேன். பரஞ்சோதி, என்ன மன்னிச்சுடு.
என்ன உனக்கு இவ்வளவு ஆயிடுச்சு? மானந்தா உசுருன்னு வார்த்தைக்கு வார்த்தையா சொல்லுவிய, உனக்கு இப்படி ஆயிடுச்சு. பரஞ்சோதி, நாம 2 பேரும் அரளி விதைய தின்னுட்டு செத்து போயிடலாமா? பைத்தியம், இவ்வளவு நேரம் கழிச்சு நான் சாகிறதுல அர்த்தம் இல்லை. எந்திரிச்சன் கூடவா? கிழக்க போற ரயிலுக்கு நான் போறேன். மறுபடியும் இதே ஊருக்கு திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறேன். இல்ல பரஞ்சோதி, நானும் இப்பவே உன் கூட வரேன். பைத்தியம், வைராக்கியம்னு ஒண்ணு இருந்தா தான் வாழ முடியும். இப்ப யாரெல்லாம் என்ன அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே என்ன மதிக்கிற அளவு மறுபடியும் இதே ஊருக்கு நான் திரும்பி வரேன். வேண்டாம் பரஞ்சோதி, நீ போயிட்டேன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். இல்ல பஞ்சாதி, எனக்காக நீ இருந்துதான் ஆகணும். இதே கிழக்கு போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி பெட்டியில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். நீ இங்கிருந்து பாத்துக்க. அதே ரயில நீ ஏதாவது எழுதி அனுப்பு, நான் அங்கிருந்து பாத்துக்க. வரட்டுமா? பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. இதே கிழக்க போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி பெட்டியில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். அதை நீ இங்கிருந்து பாத்துக்க.